விமென்ஸ் காலேஜ் காலேஜ் ஃபார் விமன், மென்ஸ் காலேஜ் காலேஜ் ஃபார் மென். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தேன். ஸோ இப்போ அதை பற்றி தான் கொடுக்க போகிறேன். மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஆனால் கிராமர் படி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். அது என்னன்னா, விமென்ஸ் காலேஜ்னு சொல்லும்போது அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வருது, பொசசிவ் ஃபார்ம். ஸோ பொசசிவ் ஃபார்ம் என்னன்னா அவங்களுடையது, அதாவது பெண்களுக்குடைய கல்லூரி அப்படிங்கிறத விமென்ஸ் காலேஜ். அதே மாதிரி மென்ஸ் காலேஜ் அப்படிங்கும் பொழுது ஆண்களுக்குடைய கல்லூரி, அந்த மாதிரி மீனிங் கொடுப்பாங்க. அதே காலேஜ் ஃபார் விமன், காலேஜ் ஃபார் மென் அப்படிங்கிறது ஒரு ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் ஃபார்ம்ல இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் வந்து ஃபார் அப்படிங்கிறது கொடுக்குறது பெண்களுக்காக, ஆண்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள கல்லூரி. ஸோ இதுதான் விமென்ஸ் காலேஜ் அண்ட் மென்ஸ் காலேஜுக்குள்ள டிஃப்ரெண்ட். காலேஜ் ஃபார் விமன், காலேஜ் ஃபார் மென். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து இதுதான். ஸோ அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து மோஸ்ட்லி பிரைவேட் காலேஜஸ்ல அவங்க வந்து மென்ஸ் காலேஜ், விமென்ஸ் காலேஜ் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து நமக்கு காலேஜ் ஃபார் விமன் அப்படிங்கிறது பயன்படுத்துறாங்க. அதே நேரத்தில் மென்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் விமென்ஸ் காலேஜ் இதுவும் பயன்படுத்துறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய காலேஜ் என்ன நேம்? அதாவது காலேஜ் ஃபார் விமன் இருக்குதா, மென்ஸ் காலேஜ் இருக்குதா, விமென்ஸ் காலேஜ் இருக்குதா, காலேஜ் ஃபார் விமன் இருக்குதா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சிமிலர் சென்டென்சஸ் ரெண்டு இருக்குது. அது என்னன்னா, ஐ கோ டு ஹாஸ்பிட்டல், ஐ கோ டு தேவ் ஹாஸ்பிட்டல். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ கோ டு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆர்டிகல்ல, ஐ கோ டு தேவ் ஹாஸ்பிட்டல்ல ஆர்டிகல் இருக்குது. ஆனா ஸ்போக்கன் ஃபார்மேட்ல கொடுக்கும்போது நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுத்துக்கலாம். ஆனா கிராமர் படி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச்.